இன்றைக்கு நாம் பார்க்க போகும் கதையினுடைய தலைப்பு த மேத்தமேட்டிஷியன்ஸ். இந்த கதையை எழுதியவர் ஆர்தர் ஃபெல்ட்மேன். இந்த கதையில் எடுத்த உடனேயே ஒரு அப்பாவும் ஒரு சின்ன குழந்தையும் உட்கார்ந்துருக்கு. அப்பா குழந்தைக்கு கதை சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்பாவை அந்த குழந்தை பாப்பா அப்படின்னு தான் கூப்பிடும். அந்த குழந்தை பேர் ஈவா. இந்த கதையில என்ன ஒரு பியூட்டிஃபுல் விஷயம்னா, நோ ஆல் அப்படிங்கிற ஒரு மனிதரை பத்தி தான் இந்த கதையை நான் சொல்ல போறேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். நோ ஆல் அப்படிங்கிற அந்த மனிதர் எங்கப்பா இருக்காரு அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும். இப்ப அவர் இல்ல, ஆனா ஒரு காலத்துல அவர் இருந்தாரு. அவரு தான் இந்த உலகத்தையே காப்பாத்தியவர். அதனால நாம யாருமே நம்மளை மறக்கிறது இல்ல. ஈவா அப்படின்னு உனக்கு பேர் வச்சிருக்கோமே தவிர பள்ளிக்கூடத்துல உனக்கு ஈவா நோவால் அப்படின்னு தான் பேரு. ஆமாப்பா, நானும் பார்த்திருக்கேன். உங்க பேர் எர்னஸ்ட், ஆனா உங்க பேருக்கு பின்னாடியும் கூட நோவால் தான் இருக்கு. ஏன் எல்லாருக்கும் அப்படி? அதை தான் இப்ப நான் உனக்கு சொல்ல போறேன் அப்படின்னு நம்ம அப்பா சொல்லுவார். ஒரு காலத்துல என்ன ஆயிடுச்சு, டாக் ஸ்டார் என்று அழைக்கப்படுகின்ற நம்முடைய வெகு தூரத்தினுடைய நட்சத்திரம், அதாவது சூரிய ஒரு நட்சத்திரம் இருக்கிறது, சூரியனுக்கு அருகிலே இன்னொரு நட்சத்திரம் இருக்கிறது, அதுதான் டாக் ஸ்டார். சிரியஸ் என்று நாம் பொதுவாக அதை சொல்கின்றோம். அந்த நட்சத்திர கூட்டங்களில் இருந்து ஒரு பெரிய கும்பல் திடீரென்று பூமியை ஆக்கிரமித்தது. அப்படி பூமியை ஆக்கிரமித்த அந்த கும்பல் இருக்கிற எல்லாருமே மேத்தமெட்டிஷியன்ஸா இருந்தாங்க. பயங்கரமான அந்த மேத்தமெட்டிஷியன்ஸ். அவங்களுக்கு 2 கை 2 கால், வழக்கம் போல நம்மள மாதிரி தான். ஆனா பச்சை கலர்ல ஒரு ரெக்க இருந்தது. இதோட அவங்க உள்ள வந்துட்டாங்க. வந்தவங்கள நமக்கு அப்ப தெரியாது. கிட்டத்தட்ட 41 மேல், ஒரே ஒரு ஃபீமேல் வந்தது. அவங்க அவ்வளவுதான் வந்தாங்க. ஆனா பூமியில கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஆக்கிரமிச்சிட்டாங்க. எப்படி அவங்க ஆக்கிரமிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் இருக்கு. கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகளை எங்க பார்த்தாலும் பரவ விட்டாங்க திடீர்னு. ஏன்னா நம்ம கிட்ட அப்ப ஆயுதங்கள்லாம் இருந்தது. பயங்கரமான ஆயுதங்களோட நம்ம ஆளுங்க போய் துப்பாக்கி, குண்டு, அணுகுண்டு இதையெல்லாம் வீச ஆரம்பிச்சாங்க. அப்பெல்லாம் நம்மள்ட்ட அவ்வளவுதான் ஆயுதம்ங்கிறது. இப்பதான் சிந்தனைகளை ஆயுதமா வச்சு நம்ம போரிட கத்துக்கிட்டோம். ஆனா அப்பெல்லாம் நம்மள்ட்ட இருந்த ஆயுதம் எல்லாம் நம்ம செஞ்சு வச்சிருந்த ஆயுதம். இதெல்லாம் வச்சு அவங்கள ஒண்ணும் பண்ண முடியல. நான் தான் சொன்னேன்ல, they were great mathematicians. அப்புறம் எப்படிதான்ப்பா மனுஷங்க ஜெயிச்சாங்க, அதுதான் இப்ப நான் சொல்ல போறேன். அப்போ எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சிட்டாங்க. நம்ம பூமியில அவங்களுக்காக நம்ம விவசாயம் பண்ண ஆரம்பிச்சோம். நம்ம பூமியில அவங்களுக்காக நம்ம எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சோம். ஒரு வேலையும் நம்ம அவங்களுக்காகவே தான் செய்யணும். கொத்தடிமைகள் மாதிரி நம்மள அவங்க வேலை வாங்கினாங்க. இந்த நிலைமையில தான் நோவால் அப்படிங்கிற ஒருத்தர், நம்மளுடைய மனிதர், கிரீன்லாண்டுங்கிற அந்த காட்டுக்குள்ள இருந்து சில மனிதர்களை இயக்கி ஒரு நல்ல அழகான வேலை செஞ்சார். ஏன்னா அவர் ஒரு உளவியல் நிபுணரா இருந்தார். அவர் படிக்கிறதெல்லாம் மனுஷனுடைய உடல் அல்ல, அவர் படிக்கிறதெல்லாம் எல்லாரினுடைய மனங்களையும் அவர் படித்தார். He studied minds. அதனால அவருக்கு இந்த வெளி கிரகத்துல இருந்து வந்த மேத்தமெட்டிஷியன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுடைய மனங்களை படிக்க முடியுது. அப்ப அவர் என்ன பண்ணாரு, மனிதனுடைய ஆசை, வெறுப்பு, குரோதம், நம்முடைய நட்பு, நமக்குள்ள வர தகராறு, சண்டை, பொறாமை, இந்த மாதிரி குணங்களை பூரா நைஸா அந்த வெளி கிரகத்திலேருந்து வந்தவங்களுடைய மனசுலையும் பூத்தி விட்டார். நிறைய அவங்க விதைச்சோடனே அவங்களுக்குள்ள அவங்க சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. சண்டை போட்டு ஓட்டாங்களா? அது இல்ல மேட்டர், சொல்றத கேளு. அவங்களுடைய சைடுலயும் ஒரு அறிவாளி உருவாயினர். அவரு பேர் தான் ஜலிபார். ஜலிபார நாம எப்பவுமே ஆன்வில் அப்படின்னு சொல்றோம். ஆன்வில் அப்படின்னா பாதி ஏஞ்சல், பாதி அவர் பாத்தீங்கன்னாக்கா டெவில். டெவில்ல இருந்து வில் எடுத்துக்கிட்டாங்க, ஏஞ்சல்ல இருந்து ஏஎன் எடுத்துக்கிட்டாங்க. அவர் ஒரு ஆன்வில். அந்த மாதிரி எல்லாருக்கும் அவங்க ஆன்வில் தான் பேர் வச்சிருந்தாங்க இந்த மேத்தமெட்டிஷியன்ஸ். அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா, மைண்டை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆட்களுக்கு அவர் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். உலகம் பெருசா மாறல, ஆனா இந்த நேரத்துல நோவால் ரொம்ப அழகான ஒரு வேலை செஞ்சார். நைஸா என்ன பண்ணாரு, இந்த அடிமைகள் மத்தியிலேயே வேலை செஞ்சு ஒரு 2-3 அந்த கிரகத்தினுடைய மேத்தமெட்டிஷியன்ஸை பிடிச்சிட்டு அவர் எப்படியோ அவங்க மனங்கள்ல நோஸ்டால்ஜியா என்கிற ஹோம் சிக் அப்படிங்கிற ஒரு மனதை பூத்திட்டாரு. அவங்க வந்தவங்க எல்லாருக்குமே தன்னுடைய கிரகத்துக்கு திரும்பி போகணுங்கிற ஹோம் சிக் போச்சு.
பயங்கரமா தான் வீட்டுல இருந்து இவ்வளவு தூரம் வந்துட்டோமே, ஐயோ நம்ம வீட்டு மனுஷங்களெல்லாம் நம்ம பார்க்கணுமே, நம்ம குழந்தைங்கள்லாம் அங்க இருக்கே, ஐயோ அந்த இடம் எவ்வளவு அழகா இருக்கும், இந்த மாதிரி ஒரு பூமியில வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோமே அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு உருவாகி வீடு பத்தின அதிகமான கவலையோட அவங்க எல்லாரும் ஒரு ஃபைன் மார்னிங் டபால்னு திரும்பி போயிட்டாங்க. அவங்களோட நுண்ணுயிரிகளும் திரும்பி போயிடுச்சு. அதனாலதான் அந்த மனிதர் நோஆல் அவருக்கு வந்து நாம சல்யூட் அடிக்கிற மாதிரி நம்ம எல்லார் பேர் கூடயுமே நோஆல்னு ஒண்ணு வச்சுக்கிறோம். அதனாலதான் நம்ம நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறிவுக்கெல்லாம் பேர் வச்சிருக்கோம் அப்படின்னு அந்த பாப்பா அந்த கதையை முடிச்சாரு. அதான் மேத்தமெட்டிஷியன்ஸ்ங்கிற அந்த அழகான அற்புதமான கதை. இன்னொரு நல்ல கதையோடு நாளை சந்திப்போம். நன்றி.